அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மை பாதுகாத்து ஆதரித்து அரவணைத்து ஜெயத்தின் பாதையிலே நடத்துகின்ற நல் தேவன் நமது நிமிமனவாளர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமை பொருந்தின மாட்சிமையுள்ள வல்லநாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் அதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமோ கலங்க வேண்டிய தேவையோ இல்லை. நம்மை ஆதரித்து நடத்தி நமக்கு ஜெயமளித்திட கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நாம் அவரது திருவார்த்தைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் அளித்து மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னுரிமையாக்கி கொள்ளுவோமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்து ஆதரித்து ஜெயிக்க வைத்திடுவார். அதை குறித்து இந்த காலை பொழுதிலே நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. நம்முடைய காலை சிந்தனைக்கான தலைப்பு ரட்சிக்கும் தேவன். வசன பகுதி 119 சங்கீதம் 117 வசனம். சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாய் இருப்பேன். பிரியமானவர்களே, இந்த வசன பகுதியிலே பக்தன் என்ன சொல்கிறார்? கர்த்தாவே, என்னை ஆதரித்து கொள்ளும், தாங்கிக் கொள்ளும், அப்பொழுது நான் பத்திரமாய் இருப்பேன். மேலும் நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு அறிவுறுத்தின சட்டதிட்டங்களை எல்லாம் நான் உள்ளபடியே கேட்டு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துவேன் என்று குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செலுத்த வேண்டிய கவனத்தின் பகுதியை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப வேண்டும். அவரது திருவார்த்தைக்கு நம்மை நாமே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போமானால் நாம் அவரது ஆளுகைக்கு உட்பட்டு வந்து விடுவோம். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய ஆளுகைக்கு நாம் உட்பட்டு வரும் பொழுது நாம் பராமரிக்கப்படுகிறோம், ஆதரிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகின்றோம். ஆம், அதையே தான் நம்முடைய தலைப்பு வசன பகுதியில் நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு என்று அவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இந்த ஜீவியமானது நமக்கு சற்று சிரமமாக தான் இருக்கிறது. நாம் நம்முடைய சுயத்திற்கு மறிக்க வேண்டியதை உறுதி செய்கிறது. ஆம், கர்த்தருக்கு பிரியமாக இருக்க நம்மை நாமே துக்கப்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை நேரிடும். ஆகிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை உறுதி செய்திட வேண்டும். அப்படி நாம் அவருக்கு அடங்கி அவரோடு கூட நாம் ஜீவிக்கும் பொழுது அவரது பாதுகாப்பின் அரவணைப்பிற்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இதுதான் நாம் அடையத்தக்கதான சிறப்பான வாழ்க்கையாகும், மகிமையான அனுபவமாகும், ஜெயமுள்ள ஜீவியமாகும். ஆம், நம்மை கட்டுப்படுத்த பார்க்கிறதான பாதகமான எல்லா சூழ்நிலைகளும் முதலாவது கர்த்தராகிய தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வந்து விடுகிறது. அவைகள் நம்மை சேதப்படுத்துகிறதில்லை, மாறாக நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தவர்களாக அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நாம் வாசிக்க கேட்ட வசன பகுதியிலே ரட்சிக்கப்பட்டு என்ற வார்த்தையானது மூலப்பதமாகிய எபிரேயிலே யாஷா என்று உள்ளது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு மனவளராக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு நம்மை காக்கிறார். ஆம், 3 வகைப்பட்டதான ரட்சிப்பை ஒரு கிறிஸ்தவர் அனுபவிக்கிறார். முதலாவது கடந்த கால ரட்சிப்பு. அது என்ன? பாவத்தின் தண்டனையில் இருந்து விடுதலை, அதை நீதீகரிக்கப்படுதல் என்று நாம் அழைக்கிறோம். நிகழ்கால ரட்சிப்பு என்று உண்டு. அது என்ன? பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நாம் விடுபடுவது, அதுதான் சுத்திகரிக்கப்படுதல். பரிசுத்தத்தின் பாதையிலே நாம் முன்னேறுதல், நீதியின் பாதையிலே நாம் முன்னேறுதல். ஆம் பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பையும் கர்த்தர் நமக்கு அளிக்கின்றார். 3வது ரட்சிப்பு எதிர்கால ரட்சிப்பு. அது என்ன? மகிமைப்படுத்தப்படுதல், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல், தேவனுடைய மகிமையான நித்திய ஜீவனை அடைதல். பிரியமானவர்களே, இந்த பாக்கியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களுக்கு மாத்திரம்தான் சாத்தியமாகிறது. அநேகர் கடந்த கால ரட்சிப்போடே, அதாவது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்ததின் அந்த அனுபவத்தோடு நிறுத்தி கொள்கிறார்கள். அது அப்படி அல்ல, அது தொடர வேண்டும். நிகழ்கால ரட்சிப்புக்கு நேராய் அது வளர வேண்டும். அது என்ன?
பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நாம் விடுபடுவது, சுத்திகரிக்கப்படுவது இது எப்பொழுது சாத்தியமாகிறது? கர்த்தருடைய திருவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான். பிரியமானவர்களே, நீங்கள் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள்? உலகம் உங்களை ஆட்கொள்ள பார்க்கிறது. உங்களுக்குள் இருக்கிற மாமிசம் உங்களை அடக்கி ஆளுகை செய்ய பார்க்கிறது. பிசாசு உங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்க பார்க்கிறான். இந்த மூன்றிற்கும் நீங்கள் விட்டு கொடுத்தாலோ, அல்லது இந்த மூன்றில் ஏதாகிலும் ஒன்றிற்கு நீங்கள் விட்டு கொடுத்தாலோ, ஒன்றின் பின் ஒன்றாக எல்லாவற்றிலும் நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள். இது கர்த்தருடைய சித்தமே அல்ல. நாம் தேவனுடைய திட்டத்திலே ஆளுகை செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்ததான தேவனுடைய நோக்கமும் திட்டமும் தீர்மானமுமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய ஆதரவுக்கு கீழாக நான் வந்து விடுகிறேன். அதற்கு உம்முடைய திருவார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க இன்றைக்கே சம்மதிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். அப்படியாக தான் நம்முடைய தலைப்பு வசன பகுதியிலே பக்தன் சொல்கிறார், கர்த்தாவே என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாய் இருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். ஆம், எந்த காலத்திலும் அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தன்னுடைய கவனத்தை பதிக்கின்ற பகுதி என்ன? கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றாதபடிக்கு உங்களுக்கு தடையாய் வருகிற எல்லா தடைகளையும் அகற்றி போடுங்கள். அவருடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு நடவுங்கள். அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய ஆதரவிற்குள்ளாக வந்து விடுவீர்கள். அதற்கு பிற்பாடு தேவனுடைய ரட்சிக்கிற வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே பலமாய் கிரியை செய்திடும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களை ஜெயத்தின் பாதையிலே நடத்தி தேவனுடைய மகத்துவம் உள்ள வல்ல சாட்சிகளாக விளங்கிடுவீர்கள். இந்த சத்தியத்திற்கு உங்களையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீர்களா? தேவனுக்கு பெரியமில்லாதவைகளெல்லாம் உங்கள் சிந்தை முதற்கொண்டு செயல்கள் வரைக்குமாக அப்புறப்படுத்தி போடுவீர்களா? தாய் கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு பறக்க சொல்லி கொடுத்து கொண்டே இருந்ததாம். அப்பொழுது ஒரு விசை வேகமாக பறந்து கொண்டிருந்த பொழுது கழுகு குஞ்சுகளுக்கு தடையாக ஒரு பெரிய மரம் வந்து விட்டதாம். அப்பொழுது தாய் கழுகு அந்த பெருங்கலையிலிருந்து தப்பித்து கொள்ள தாழ்வாக பறந்து இடைவெளிக்குள் புகுந்து பறக்க முயற்சி செய்யுங்கள் என்று அறிவுரை கொடுத்ததாம். அப்படியே கழுகு குஞ்சுகளும் செய்து தங்களை காத்து கொண்டது மாத்திரமல்லாமல் ஜெயமாய் அந்த மரத்தை தாண்டி வந்ததை குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைந்ததாம். பிரியமானவர்களே, நம்முடைய அன்பின் பரிசுத்த ஆவியானவரும் தமது திருவார்த்தை கொண்ட இடையூறுகளின் மத்தியிலே நமக்கு அறிவுரை கொடுத்து கொண்டே வருகிறார். உள்ளபடியே கேட்டு முழுமையாகவும் உடனடியாகவும் கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாகவே நாம் விடுவிக்கப்படுவோம், ஆதரிக்கப்படுவோம். கர்த்தர் இன்று காலை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.